ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு கார சூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம முக்கியமா பார்க்கணும். ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. லாஸ்ட் வரலும் உங்களுக்கு நெறையா விஷயம் இதுல சொல்லிருப்பேன் நானு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இன்டீரியர், எக்ஸ்டீரியரோட டிசைன் எப்படி இருக்கு? அழகா இருக்கா? அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மைலேஜு. மைலேஜ் நெறைய பேருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இல்ல ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ, மைலேஜ் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆ பெட்ரோலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ, ஃபியூவலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ, மைலேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா பாருங்க. கம்பெனில குடுக்குற மைலேஜே அப்படியே நமக்கு வரும்னு சொல்ட்டு அப்படியே நம்ம நெனைக்க வேண்டாம். ஏன்னா, அதுலருந்து கம்மியா தான் வரும் எப்படி இருந்தாலும். ஏன் அப்படின்னா, கம்பெனில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மைலேஜ் டெஸ்ட் பண்றது அவங்க இடத்துல டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, குண்டும், குழி அந்த மாரிலாம் இருக்காது. ஒரே ஃப்ளாட் சர்ஃபேஸா இருக்கும். உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கும். நம்ம போற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குண்டு குழியில விட்டுட்டு, சந்துல அந்த மாரி போகும்போது நமக்கு மைலேஜ் கண்டிப்பா ட்ராப் ஆகும். ஸோ, அதுவும் ரொம்ப கன்சிடர் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிக்கப்பு. பிக்கப் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கார்ல ஒவ்வொரு டைம்ல பிக்கப் எடுக்கும். ஸோ, ரொம்ப சீக்கிரமா பிக்கப் எடுக்கிற மாரி இருந்தது அப்டின்னா, ரொம்ப நல்லது. இப்போ நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பிக்கப் எப்படி இருக்குன்றது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஓட்டும்போதும், உட்காந்துருக்கும்போதும் கரெக்ட்டா இருக்கா? கம்ஃபர்டபுளா இருக்கா? கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்றீங்களான்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது, அ எவ்வளோ வேகத்துல வேணாலும் நீங்க ஓட்டலாம். எவ்வளோ வேகத்துல ஓட்டுனாலும் அதிரக்கூடாது. சத்தம் இன்ஜின்லேருந்து சத்தம் வர்றது, ஸோ அந்த மாரி எதுவும் இல்லாத மாரி இருக்கா? நம்ம வாங்கும்போது, அப்டின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டியரிங் கண்ட்ரோல் எனக்கு ஈஸியா இருக்கா? அதே மாரி கியர் போடும்போது தடுக்குதா? அந்த மாரிலாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள உட்காந்துருக்கவங்க, அதாவது டிரைவர் சீட் மொதற்கொண்டு நம்ம ரிலேஷன்ஸு, நம்ம ஃபேமிலில எல்லாம் பின்னாடி உட்காரும்போது கம்ஃபர்டபுளா உட்காருறாங்களா? அப்படின்றது அ இது பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ம லாங் டிரைவ்லாம் போம்போது கம்ஃபர்டபுளா இல்லாம உட்காந்துருக்கும்போது கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் டிக்கில அதாவது பூ பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுல உங்களுக்கு நல்ல போதுமான அளவுக்கு இடம் வசதி இருக்கா? அப்படின்னையும் நீங்க மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இப்ப நம்ம நைட் டிராவல் பண்றோம் அப்படின்னா, நம்ம வெஹிக்கிள் நல்லா வெளிச்சம் குடுக்குற மாரி இருக்கா? இல்ல நம்ம எக்ஸ்ட்ராவா திரும்பவும் ஹெட்லைட் நம்ம மாத்தணுமா? அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆ வாரண்டி குடுப்பாங்க. ஆ ஒவ்வொரு சில மேனுஃபேக்சர் 3 வருஷம் தான் வாரண்டி குடுப்பாங்க. ஒருத்தர் 5 இயர்ஸ் வரலும் வாரண்டி குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி நமக்கு எவ்வளோ ஃப்ரீ சர்வீஸ் குடுப்பாங்க. அப்புறமேட்டு இந்த மாரி ஃப்ரீயா வாரண்டி குடுக்குறது, அதெல்லாம் கார் வாங்கும்போது நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுவேன்? இப்ப இந்த கார் வாங்குறேன்னா, 1 வருஷத்துக்கு நான் எவ்வளோ சர்வீஸுக்கு செலவு பண்ணணும்? இப்ப பக்கத்திலேயே சர்வீஸ் சென்டர் இருக்குமா? இல்ல நான் ஒவ்வொரு வாட்டியும் வெளியூர் போறது, அந்த மாரி தான் நான் சர்வீஸ் போகணுமா? அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ்ன்றத விட ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட ஸ்பேர் பார்ட்ஸு. ஸ்பேர் பார்ட்ஸ் இப்ப நான் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா? இல்ல எனக்கு ஏத்த விலையில தான் இருக்குமா? அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜெர்மன் கார்ஸ்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விலை அதிகமா இருக்கும். அதே நீங்க மாருதி அந்த மாரி லோக்கல் நம்ம இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்றதெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விலை கம்மியா தான் இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ அதுவும் நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வாங்க போற கார நீங்க அடுத்த வாட்டி அதாவது ஒரு ஒரு ரொம்ப நாள் ஓட்டிட்டு நான் அது செகண்ட்ஸ்ல விக்கிறேன் அப்படின்னும்போது, அது நல்ல ரீசேல் வேல்யூ நமக்கு கிடைக்குமா? அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்திருவாங்க. புரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ரீசேல் வேல்யூ நமக்கு போகாது. அல்லது ரீசேல் வேல்யூவே இல்லாம போயிடும். அந்த இத நம்ம பார்த்துக்கணும்.
அதே மாரி வண்டி வந்து வாங்கிட்டு ஈஸியா வந்து பார்க் பண்ற மாரி இருக்கிற மாரி வண்டி வந்து அ பார்க்கணும். ஏன்னா, ஒவ்வொரு இடத்துல வந்து இப்ப நீங்க வந்து அ இனோவா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க் பண்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ரொம்ப சந்துல போறதும் கஷ்டம் தான். ஸோ அந்த மாரி கார்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறோம் அப்படின்னும்போது, அந்த மாரி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து அதில இருக்கான்னு பார்த்தோம். ஏன்னா எல்லா கார்லயும் இப்போ வந்து வந்து ஏபிஎஸ்ஸு, ஏர் பேக் கம்பல்சரி இருக்கணும். ஸோ, இப்ப அது வந்து எல்லா கார்லயும் இருக்கும். ஸோ, உங்களுக்கு ஏத்த மாரி சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா, இப்ப நெறையா ஃபியூச்சர் நீங்க ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா, கார் விலை வந்து கண்டிப்பா வந்து விலை அதிகமா இருக்கும். ஸோ, மாடரேட்டா வந்து மிட் வேரியன்ட் அந்த மாரி போம்போது, ஃபியூச்சர் வந்து தேவையில்லாத ஃபியூச்சர்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாடல் வாங்குறீங்க. அந்த மாடல் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சஜஷன் வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நெறையா ப்ராப்ளம் இருக்கும். அவரு ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அத நீங்க வந்து அந்த கார் மாடல் வாங்குறதுனால உங்களுக்கும் அதே மாரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ, அத வந்து நம்ம வந்து அவர் மூலியமா நம்ம வந்து நம்மளே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ, வேற மாடல் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம தோணலாம். ஸோ, இந்த மாரி ஒரு சின்ன சின்ன பேசிக் பாயிண்ட்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க ஒரு நல்ல கார வந்து வாங்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.